புனித அந்தோணியார் கோவிலில் 33ஆம் ஆண்டு திருத்தேர் பவனி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வீடுதோறும் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபாடு. மயிலாடுதுறை மாவட்டத்தை அடுத்து நத்தம் கிராமம். இங்கு அண்ணா நகரில் மிக பழமையான புனித அந்தோணியார் திருத்தலம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 33வது ஆண்டு திருத்தேர் பவனி நடைபெற்றது. இந்த ஆண்டு புனித அந்தோணியார், குழந்தை இயேசு, மாதா புனித செபஸ்தியார் ஆகிய சுரூபங்கள் மந்திரிக்கப்பட்டு ஊர்வலமாக கிராமங்களில் வீதிகளில் வலம் வந்தனர். இவ்வாலய பங்குத்தந்தை மரியதாஸ் பக்தர்களுக்கு புனித நீர் தந்து ஆசீர்வாதம் செய்தார். கிராம நாட்டாமை பஞ்சாயத்து அவர்களால் ஏற்பாட்டில் பாட்டு கச்சேரி, ஆடல் பாடல், வான வேடிக்கை நிகழ்ச்சிகளுடன் புனித அந்தோணியர் திருச்சப்பரத்தில் எழுந்தருளி வீதியுலா வந்தார். அப்போது அந்த பகுதிகளில் வாழும் கிறிஸ்தவர் மற்றும் இந்து, முஸ்லிம் சமயத்தை சார்ந்த மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி புனித அந்தோணியரை வழிபட்டும், திருத்தேர் பவனியில் கலந்து கொண்டு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு குளிர்பானங்கள் கொடுத்தும் புனித அந்தோணியாரை வழிபட்டனர். இது காண்போரை கண் கவர்ந்தது மட்டுமல்லாது, தமிழகத்தில் ஜாதி மத பேதமின்றி சமுதாயம் உள்ளது என உலகுக்கும் உணர்த்தியது வியப்பிற்குரியதாகும். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.